வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. கால்களில் பலமில்லை, மாடிப்படி ஏற முடியவில்லை, சிறிது தூரம் நடந்தாலே சோர்வு, நாற்காலியில இருந்து எந்திரிக்கிறதே கஷ்டமா இருக்குது, கையில எந்த ஒரு பொருளையுமே தூக்க முடியல. இப்படி கைகள் கால்கள் எல்லா இடங்கள்லையுமே பலங்கள் குறைந்திருக்குது. ஸோ வயது காரணம் மட்டும் இல்லைங்க, நம்ம தினமும் சாப்பிடும் உணவுல புரதம், கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம் போன்ற முக்கிய சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுது. ஆனா இதுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சில உணவுகளை நீங்க தினமும் சேர்த்து கொண்டீங்கன்னா தசைகள் வலிமையாக பாதுகாக்கப்படும், எலும்புகள் வலுவாக்கப்படும், வயது அதிகரித்தாலும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும். இந்த வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 முக்கிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். மேலும் எந்த உணவை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் கவனமாக எடுக்க வேண்டும் என்பதை நம்ம முழுமையா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல சொன்ன அனைத்துமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா 60 வயதிற்கு மேல் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கு சரி பண்ணக்கூடிய தீர்வையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நீங்க யாராவது நினைத்தது உண்டா? முன்னாடிலாம் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வோம். ஆனா இப்ப எந்த வேலையுமே செய்ய முடியல. ஏன்னா வயதாயிருச்சு. வயது அதிகரிக்க அதிகரிக்க உடல்ல பலம் குறைகிறது. 60 வயதுக்கு பிறகு உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எக்கச்சக்கம். அதுல ஒண்ணு, தசைகள் மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். இதற்கு பெயர் தான் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம் மருத்துவத்துல. ஒவ்வொரு ஆண்டும் தசை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது, எலும்புகளுடைய பலவீனமாகும். எலும்புகள்ல பலவீனம் ஏற்படும், எலும்பு தேய்மானம் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். கால்சியம் அளவு குறைய ஆரம்பிக்கும், விட்டமின் டி குறைய ஆரம்பிக்கும், ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது என்னதுன்னா, புரதம் சரியாக உடல்ல பயன்படுத்தப்படாதது. அதனாலதான் அதிக புரதம் உடலுக்கு தேவைப்படும். அடுத்து நான்காவது காரணம், உணவு அளவு குறைகிறது. பசி ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிரும், சாப்பிட்ற அளவு குறையும். இதனால சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ இந்த காரணங்கள்னால தான் நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியாம போறதுக்கான காரணங்கள் அதுதான். வயதிற்கு மேல கட்டாயம் சாப்பிட வேண்டிய அந்த முதல் உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டையை ஏன் சொல்றோம், ஏன் முட்டை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு முட்டையில உயர்தரமான புரதம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இவை அனைத்துமே தசையை வளர்க்கறதுக்கு பயன்படுது, தசைகளை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது, நரம்புடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. ஏன்னா வயதாகும் போது நரம்புகள்லையும் பலவீனம் ஏற்படும். ஸோ உங்களுடைய தசை நரம்புகளை வலுவா வச்சுக்கிறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவா இருக்குது. எப்படி இதை சாப்பிட வேண்டும்னா, காலை உணவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா மாலை நேரத்துல எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிடணும்னா, அவித்த நல்லாவே வேக வைத்த முட்டைகளை தான் சாப்பிடணும். அரைவேக்காடா வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் கூடாது. ஏன்னா முட்டையில் அரைவேக்காடா இருக்கும்போது அதில் பாக்டீரியாக்கள் குரோவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நல்லாவே ஃபுல்லாக வேக வச்சு முழுமையாக வேக வச்ச முட்டைகளை சாப்பிட்றது நல்லது. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம்னா, ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 முட்டை வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னா உங்களுடைய உடலை செக் பண்ணிவிட்டு உங்கள் மருத்துவர் என்ன ஆலோசனை தராரோ அதன்படி எடுத்துக்கலாம். முட்டையை எடுக்கும்போது யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளி இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா பாசிப்பயிறு தாங்க. சைவ உணவுகளில் சிறந்த புரதம் அப்படின்னா அது பாசிப்பயிறு தான். இதில் புரதம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இது தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் சோர்வை குறைக்கிறதுக்கும் உதவுது. இதில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கு இந்த
பாசிப்பயிறு பயன்படுது. இந்த பாசிப்பயிரை எப்படி சாப்பிட்லான்னா, முளைக்கட்டிய பாசிப்பயிரா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் அதை ப்ராப்பராக முளைக்கட்டி வச்சு சாப்பிடணும். ஸோ ஒழுங்கா நீங்கள் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லன்னா அதை விட்டுருங்க. இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்தது. ஸோ பாசிப்பயிறு சுண்டல் வந்து செய்யலாம். அடுத்து பாசிப்பயிரில் கஞ்சி, அடை, பாசிப்பருப்பு கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பாசிப்பயிரை சமைக்கும்போது எண்ணெய் வந்து சிறிதளவு மட்டும் ஊற்றி சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்து 3வது உணவு வந்து எள்ளு தாங்க. எள்ளு ஒரு சிறந்த கால்சியத்திற்கான ஒரு உணவு. எள்ளுல அதிக அளவுல வந்து கால்சியம் இருக்குது. 100 கிராம் எள்ளுலயே மிக அதிக அளவுல கால்சியம் இருக்குது. மேலும் இதுல காப்பர், மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இவை எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் எள்ளு இருக்குது. மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், அதாவது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் எள்ளு வந்து பயன்படுது. அதனால வயதானவர்கள் தினமும் எள்ளை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எள்ளை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை வந்து எடுத்துக்கிறணும். அது வெறுமனமே இருக்க எள்ளை எடுக்கக்கூடாது. வெறும் வடச்சட்டியில் போட்டு நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை எடுத்துக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா எள்ளு பொடி தயாரிச்சு எள்ளு பொடி செய்கிறதுக்கும் அதே ப்ராசஸ் தான். வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் எள்ளு பவுடரை சாதத்தில் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா டெய்லி பால் குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா பாலில் எள்ளை கலந்து குடிச்சிட்டு வரலாம். இல்லை வெறுமனமே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளையும் கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி கூட வாயில் போட்டு நீங்கள் வரலாம், சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்காக தான் எள்ளு உருண்டைங்க. ஸோ எள்ளு உருண்டை எல்லா கடைகள்லையுமே இருக்குது. ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூட பெட்டி கடையில் கூட எள்ளு உருண்டை இருக்கும். ஸோ எள்ளு உருண்டையை நீங்கள் டெய்லி ஒரு எள்ளு உருண்டையை வந்து எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து கிடச்சிடும். அடுத்து இந்த மாதிரி எள்ளை வந்து பயன்படுத்துங்க. யார் எள்ளை வந்து கவனமாக எடுத்துக்கிறணும்னா, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க அவங்க வந்து எள்ளை வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துகிறதா ரொம்பவே நல்லது. மற்ற எல்லாருமே பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா தயிர் தாங்க. தயிரில் கால்சியம், புரதம், ப்ரோபயாட்டிக், விட்டமின் B12 இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும், தசைகளை வலுவாக்குறதுக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த தயிர் வந்து இருக்குது. ஏன்னா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. ஏன்னா அவங்களுடைய வயசு காரணனால. ஸோ செரிமானம் வந்து ரொம்பவே மந்தமாக இருக்கும். ஆனால் அதனால் நீங்கள் தயிரை எடுக்க செரிமானம் வந்து ஈஸியாகும். ஏன்னா தயிரில் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடலுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால் செரிமானம் ஈஸியாக உங்களுக்கு நடைபெறும். வேகமாகவே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிச்சிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 கப் தயிர் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. காலையிலையும் முக்கியமாக காலையில் சாப்பிட்டா கூட சாப்பிடுங்க. இரவில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் நீங்கள் தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை வந்து ஏற்படலாம். அதனால் இரவில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வயதானவர்களுக்கு ஈஸியாக செரிமான பிரச்சனையும் ஏற்படும், சளி பிடிக்கவும் செய்யும். அதனால் நைட் டைமத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மதியானம் மட்டும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 4 உணவுகள் மட்டும் போதாதுங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. இது கூடவே சில கூடுதலான டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 உணவுகளையும் நீங்கள் தினசரி எடுத்துக்கிறங்க. அது கூடவே தினமும் 20லிருந்து 30 நிமிடம் கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி கண்டிப்பாக உடலுக்கு வந்து முக்கியம். நீங்கள் உடலை இயக்க தான் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா 60 வயசாயிருச்சு, இனிமேல் நம்ம ஓய்வு எடுக்கிற டைம், இனிமேல் வந்து நம்ம ஓய்வில் தான் இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறோம். அப்படி மட்டும் செய்யக்கூடாது. ஸோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஸோ நடைப்பயிற்சி செய்ய முடியாமல் ரொம்பவே நடக்க முடியாத ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தே உங்கள் கால்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் ரொம்பவுமே எளிமையான எக்ஸசைஸ். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அடுத்து காலையில் சூரிய ஒளியில் 15
15லிருந்து 20 நிமிடம் வந்து சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் உட்காந்து யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லை வெறுமனமே உட்காந்து கதை கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே 15 நிமிஷம் வந்து படுற மாதிரி இருங்க. அடுத்து போதுமான அளவு தண்ணீர், ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது உங்கள் உடலுக்கு ரொம்பவுமே அவசியமானது. ஸோ போதுமான தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வயது ஆக ஆக தாகம், இந்த ஃபீல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீரை குடிக்க மறந்துடுறாங்க. ஆனால் தண்ணீர் ரொம்பவுமே அவசியம். ஸோ தண்ணீரை குடிச்சிருங்க. அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம்ங்க, 7லிருந்து 8 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். தூங்காமல் இருந்தீங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ பலவிதமான நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தூங்கணும். கண்டிப்பாக 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் தான் உங்கள் உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான ஒரு முதுமை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். அதாவது அதிகமாக சர்க்கரை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற ஜீனி அதை தவிர்க்கணும். 2வது அதிக கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருப்பாங்கள்ல அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அதிக எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்க்கணும். சமோசா, பஜ்ஜி, வடை இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அடுத்து புகைப்பிடித்தல் அதை தவிர்க்கணும். புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க. நண்பர்களே, 60 வயதிற்கு மேலே ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ரகசியம் மருந்து கிடையாது. அதுவும் விலை உயர்ந்த மருந்துகளில் அது இல்லையே இல்லை. சத்தான உணவு, தினசரி செய்யக்கூடிய உடற்பயிற்சி மற்றும் நல்ல வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்த இந்த 4 உணவுகளையும் உங்களுடைய தினசரி உணவில் சரியான அளவில் எடுத்துக்கிறங்க. உங்களுடைய தசை வலிமை, எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.